வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான தகவல் ரூமட்டாய்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரூமட்டாய்ட்ஸ்ன்றது எப்படி உருவாகுது, அதுக்கு ப்ரிகாஷன் என்ன, ரூமட்டாய்ட்ஸ் ஏற்பட்ட பிறகு அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வது எப்படி, எந்த வகையில் அதுக்கு வைத்தியம் பண்ணலாம், அதுக்கான தீர்வு என்ன, இதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூமட்டாய்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத வலி, சரிங்களா? அது ஒரு வலி நோய் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு மஜ்ஜைகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை தின்றும், குறைச்சிரும். அப்படி குறைக்கும் போது நம்ம உடம்புல ரொம்ப ஆபத்தான வலி ஏற்படும், சரிங்களா? கால்கள் நேராக வைத்து நடக்க முடியாது, இடுப்பில் வலி இருக்கும், சரிங்களா? முழங்கால் வலி இருக்கும், கணுக்கால் வலி இருக்கும், கை ஜாயிண்டில் வலி இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும். இது போல் எல்லா விதமான ஜாயிண்ட்டுகளையும் டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வியாதி உருவெடுக்கும். இந்த வியாதி எப்படி பரவுது, எப்படி இந்த வியாதி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி ஒரு வகையான கிருமி தொற்றுனால தான் பரவுது, சரிங்களா? இது ஒரு வகையான கிருமிகள் தொற்றால தான் பரவுது. இந்த வியாதியை நாம் பரவுனதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் கருக்கும், உடல் மேனி கருத்து விடும். அதே போல் விரல்கள் ஜாயிண்ட் எல்லாமே ஒரு வகையான வலி விட்டு விட்டு வரும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வாத நோய்கள்லையும் இது சேரும், சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு மஜ்ஜைகளை செயலிழக்க வைக்கும். எலும்பு மஜ்ஜைகள் இருக்கக்கூடிய லெகமெண்ட், அந்த சவ்வுத்தன்மை குறைந்து கொண்டே போகும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். பெட்டில் படுத்திங்கனாக்கா பெட்டு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். உங்களால் உங்களோட முழு நேர உறக்கத்தை கண்டினியூ பண்ண முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே போல் உடலோட மேனி கருத்து விடும். அதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். நாளடைவில் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா? இதிலேருந்து நம்ம என்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உஷ்ணம் ஆகாத ஒரு விஷயம். உஷ்ணம் உடம்புக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வியாதியானது, வாத வியாதியானது அதிகரிக்கும். அதனால் நீங்கள் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதே போல் சிலேத்துமும் அதிகமானாலும் இதுக்கு பெயின் உருவாகும், சரிங்களா? பெயின் நம்மளால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அதனால் இது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சத்துக்களான மருந்துகள் சித்த வைத்தியத்தில், ஆயுர்வேதத்தில் நிறைய இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பனங்கிழங்கு, சரிங்களா? பனங்கிழங்கு, அதே போல் அமுக்ரான் கிழங்கு, சரிங்களா? இதெல்லாமே வாத நோய்களுக்கும் வலி நோய்களுக்கும் நல்ல ஒரு ஆறுதல் ரெமெடி. இது நீங்கள் பயன்படுத்தலாம். வைத்தியர்களோட அணுகுமுறையினால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க, சரிங்களா? எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும், சரிங்களா? நிறைய முறை நான் சொன்ன மாதிரி காய் கறிகள், மீன், முட்டை, கறி, சாதம், இது போல் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தினசரி உணவு கலந்திருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும், சரிங்களா? உடல் எடையை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வாத நோய் ஸ்டார்ட் ஆகிற காலத்திலேயே முதல் பிரச்சனை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வயிறு உபாதை உருவாகும், குன்ம வியாதிகள் வரும். அதனால் ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷன், மலை பந்தம் ஏற்படும். இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசியின்மை ஏற்படும். அதே போல் ஜீரண உறுப்புகள் செயலிழக்கும், சரிங்களா? லிவர் ப்ராப்ளம் ஏற்படும். இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரூமட்டாய்ட்ஸ்க்கான சப்போர்ட்டிவான சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா சார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களால் ரூமட்டாய்ட்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். வாத நோய், வலி நோய், அதுலேருந்து வெளியே வர முடியும், சரியா? ஜவ்வுத்தன்மையை மறுபடியும் திரும்ப எடுக்க முடியும். சவ்வுத்தன்மைக்கு நல்ல சூப்புகள் சாப்பிடலாம், சரியா? அதே போல் கோழி கால், நாட்டுக்கோழி கால் நீங்கள்
நல்ல ஒரு குழம்பா செஞ்சு சாப்பிட்றது நல்லது. ஃப்ரை பண்ணுறதை காட்டிலும் குழம்பா சாப்பிட்றது நல்லது. அதே போல் வெண்டைக்காய், பூசணிக்காய், சரியா, இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்ணும். சித்த வைத்தியத்தில் சீந்தில் கொடி, சீந்தில் சர்க்கரை, அமுக்குரா, சரியா, முடக்கற்றான், இது போல் நிறைய மூலிகைகள் இருக்குது. வைத்தியர்களோட பரிந்துரையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ரெமெடி கிடைக்கும். அதே போல் நீங்கள் கேழ்வரகு சாப்பிட்றது வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப ஒரு குட் ரெமெடி. கேழ்வரகு களி சாப்பிட்றது ரொம்ப ஒரு குட் ரெமெடியாக இருக்கும். இதை காட்டிலும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி ஒரே டைமில் குடிக்கணும். குடித்து எப்பயுமே மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். மோஷன் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னால் உடனடியாக உங்களோட பெயின் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம வைத்திய முறையில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வைத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த காலகட்டம் 3 நாட்கள் பத்திய முறைப்படி பத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பத்திய முறைப்படி 3 நாட்கள் மட்டுமே நாங்கள் சித்த வைத்தியம் கொடுக்குறோம். இந்த சித்த வைத்தியத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நரம்பு மற்றும் எலும்பு பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்க்கப்படும். இது நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அனுபவ முறையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முற்றிலுமாக தீர்க்கப்படும். இந்த வியாதி மறுபடியும் உங்களோட ஜென்ரேஷனில் எங்கேயும் இல்லாதபடி நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் டோக்கன் கொடுக்குறோம், வைத்தியம் பார்க்குறோம். சரிங்களா? குறைந்த செலவில், குறைந்த காலத்தில் உங்களால் தாங்க முடியாத, டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வலி நோய்களை, சரிங்களா, எலும்பு பிரச்சனைகளை, நரம்பு பிரச்சனைகளை அறவே தீர்த்து நல்ல ஒரு முறையில் உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறோம். இதுக்கு நாங்கள் கேரண்டி. சரியா? மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.